பாடமாக சொல்லி கொடுக்குற ஒரு தேவனுடைய வார்த்தை. அநேக வாலிபர்களுக்கு நாம் இதை கற்று கொடுப்போம். ஆனால் ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மளை நினைப்பூட்ட விரும்புகிறார். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த வசனத்தை 3 பகுதியாக என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ஆனால் முதல் 2 பகுதியில் நம்ம சரியாக இருந்து கடைசி பகுதியை நம்ம செய்யும்போது கர்த்தருடைய பார்வையில் நம்ம நீதியாக எண்ணப்படுவோம். இன்னைக்கு அசதி உள்ள வாழ்க்கை இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆங்கிலத்தில் அசதிக்கு அநேக மொழிபெயர்ப்புகள் இருக்குது. ஒன்று டயர்டு. இன்றைக்கி அநேகர் டயர்டு கிறிஸ்தவர்களாக என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்காங்க. விசுவாச பாதையில் டல் கிறிஸ்தவர்களாக நகர்த்தி கொண்டு இருக்காங்க. ஒரு சோம்பலான கிறிஸ்தவர்களாக இன்றைக்கி அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நம்ம ஏன் அசதி வருது? நோக்கமில்லாத வாழ்க்கை எங்கே இருக்குதோ, உங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியாமல் வாழ்கிற வேலையில் அசதி என்ன பண்ணிடும், வரும். சலிப்பு ஒரு இடத்துல என்ன பண்ணிடும், சலிப்பு தட்டிடும். உலகத்தில் பொதுவான கணக்குப்படி 70% ஜனங்க எப்படி இருக்காங்கன்னா, போர் அடிக்கிற வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்றாங்க. எவ்வளோ பேர்? 70% பர்சன்ஸ். அதில் 65 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எப்படி, அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுது, என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி அவங்க போகிறத நாம் பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு சில கேள்விகளை நான் அவங்க முன்னாடி வைக்க ஆசைப்படுகிறேன். அநேக குழந்தைகள் சத்தமாக இருக்குது. கர்த்தர் குழந்தைகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணணும், கவனிக்கணும். சில கேள்விகளை உங்க முன்னாடி நான் வைக்கலாமா? இந்த காலை வேளையில் நான் இந்த வசனத்தை தனிப்பட்ட விதமாக நான் தியானிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த கேள்விகள்லாம் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். அதே கேள்விகளை நான் உங்கள் முன்னாடி நான் வைக்க ஆசைப்பட்றேன். உங்களுக்கெல்லாம் ஒரு பேப்பர், ஒரு பேனா எல்லாம் கொடுத்து எழுத வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். ஆனால் சூழ்நிலை அடிப்படையாக கேள்விகளை கேட்குறேன். உங்கள் மனசில் நீங்களே தற்பரிசோதனை என்ன பண்ணுங்கள், செய்து கொள்ளுங்கள். கேள்விகளை கேட்கலாமா? கேள்விகளை கேட்கலாமா? முதலாவது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு? எந்த இயர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நான் கேட்கல. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு? நான் தேவனை சொந்தமாக ஏற்றுக்கொண்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஞான ஸ்நானம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? நீங்கள் கர்த்தருடைய பந்தியை நான் ஒவ்வொரு மாதம் எடுத்து எவ்வளவு வருஷமாக நீங்கள் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறீங்க? எவ்வளோ வருஷமாக அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுகிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு அந்நிய பாஷையை கொடுத்துருப்பார். எவ்வளோ வருஷமாக அந்நிய பாஷையை நீங்கள் பேசி கொண்டு இருக்கீங்க? ஆரம்ப நாட்களில் கர்த்தர் உங்களை அழைக்கும் போது உங்களுடைய வேத வாசிப்பு எப்படி, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி, தேவனோடு இருந்த உறவு எப்படி இருந்தது? மிக நன்று, சுமாருக்கும் கீழ் 0. இப்போ உங்களுடைய கரண்ட் ஸ்டேஜ் எப்படி? என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி? என்னுடைய வேத வாசிப்பு எப்படி? கர்த்தரோடு இருக்கிற உறவு எப்படி? மிக நன்று, சுமாருக்கு கீழ் 0. ஒரு நாளில் நீங்கள் எப்பெல்லாம் ஜெபிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு நாளில் எப்பெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க? எதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க? உங்கள் ஜெபத்தோடைய பேட்டர்ன் என்ன? எப்பெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க ஒரு நாளில்? கடைசியான கேள்வி, நேற்று நீங்கள் வாசித்த வேத பகுதி என்ன? கடைசியாக நேற்று நீங்கள் வாசித்த வேத பகுதி என்ன? நேத்திக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டாரா? நான் இந்த கேள்விகள்லாம் உங்களை நான் முன்னாடி வைக்கிறேன்னு எதற்காக அப்படின்னா, நம்மளை நாமே தற்பரிசோதனை செய்வது அவசியம். எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது, ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல நம்ம எங்கே போகிறோம்? பாடி செக்கப் போகிறோம். ஃபுல் பாடி செக்கப். கிளம்பு போயிடுவோம், என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஃபுல் பாடி செக்கப். எவ்வளோ ஆயிரங்கள் நம்ம கொடுத்தது என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். அதில் எடுக்கும்போது எந்தெந்த உறுப்புகள் பழுதாக இருக்கிறது என்பது ஸ்கேன் நமக்கு என்ன பண்ணுது, திட்டமும் தெளிவுமா சொல்லுது. இன்றைக்கி ஆவிக்குரிய ரீதியில் இந்த செல்ஃப் பரிசோதனை என்ன மிகவும் முக்கியம்.
நான் ஜெபிக்கிறேன், என் ஜெப வாழ்க்கை எப்படி, என் வேத வாசிப்பு எப்படி, நான் கர்த்தரோடு இருக்கிற உறவில் நான் சரியாக இருக்கிறேனா, நான் கனெக்டடாக இருக்கிறேனா, பரலோகத்துக்கு நான் கனெக்டடாக இருக்கிறேனா அப்படின்றத நம்மளே என்ன பண்ணணும், கேட்கணும். மற்றவங்க கேட்டால் நமக்கு என்ன வந்துடும், கோவம் வந்துடும். ஏய், பைபிள் படிச்சியா, நீங்கள் முதல்ல படிச்சிங்களா? அடுத்த கேள்வி அதுதான் என்ன பண்ணுவோம், கேட்போம். நாமளே பரிசோதனை என்ன பண்ணுங்கள், செய்து கொள்ளுங்கள். ஒரு மூத்த ஊழியர் விதமாக சொல்கிறாரு, காலையில் நீ எழும்பல, ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நீ காலையில் எழும்பி ஜெபிக்கலைன்னா தேர் இஸ் சம்திங் ஃபால்ட் இன் யூ. காலையில் அந்த காலத்துலலாம் அதிகாலை 3 மணிக்கு எழும்பி என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அட்லீஸ்ட் 4 மணி, அட்லீஸ்ட் 5 மணி. அதிகாலையில் எழும்பாத ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தேர் இஸ் சம்திங் ஃபால்ட். நீங்கள் ஜெபிக்கல அப்படின்னா உங்களுடைய என்ஜின் என்ன ஆயிருக்கு, ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது நான் சொல்லலை, ஒரு மூத்த ஊழியர் சொல்கிறார். அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணும்போது என்ஜின் ஃபெயிலியர்னால ஃப்ளைட் என்ன பண்ண முடியல, டேக் ஆஃப் ஆக முடியல. சட்டுன்னு கீழே இறங்கி 242 பேரில் 241 பேர் மரித்து போனாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜெப வாழ்க்கை ஒரு என்ஜின் மாதிரி. உங்களுடைய என்ஜின் ரிப்பேராக இருக்குதா? நம்மளுடைய வேத வாசிப்பு ஸ்விட்ச் ஆஃப் ஆன மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. மொபைலில் 5% சார்ஜ் கம்மியாயிடுச்சு, 5% தான் இருக்குன்னா உடனே என்ன பண்ணுறோம், அந்த சார்ஜரை எடு, என் ஃபோனுக்கு சார்ஜரை முதல்ல போடு. இடி இடிக்குது, மழை வருதுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், சார்ஜர்லாம் போட்டு ரெடியாக நம்ம வைத்துக்கொள்கிறோம். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதி உள்ள கிறிஸ்தவர்களும் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு சண்டே வரதே மிக கடினமாக இருக்குது. தூங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த சர்வீஸ் போய்க்கலாம், அடுத்த சர்வீஸ்க்கு நம்ம போய்க்கலாம். 10 மணிக்கு தூங்கிட்டோமா, 12 மணிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. 12 மணிக்கு தூங்கிட்டோமா, சாயங்காலம் ஒரு சர்வீஸ் இருக்குது. ஆதி காலத்து அப்போஸ்தல சபையில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாங்க, ஒவ்வொரு நாளும் வீடுகளில் தரித்திருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் அப்பம் பிக்குதல் அவங்களுக்குள்ளாக இருந்தது. இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு, பிஸி ஷெட்யூலில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கோம். குடும்பத்தை நல்லா நடத்துகிறீங்க, சூப்பர். வேலையை நல்லா செய்கிறீங்க, சூப்பர். உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறீங்க, சூப்பர். உங்களால் முடிந்த அளவு உழைச்சி நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் படிக்க வைக்கணும் நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப சூப்பர். வீடுகளில் இந்தந்த பொருள் இல்லை, நான் வாங்கி போடணும், ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியுள்ள வாழ்க்கை. நாளைக்கு நாம் ஜெபிச்சுக்கலாம், நாளைக்கு நாம் வேதத்தை வாசிக்கலாம். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை மிக மிக பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறது. நான் 2 நாள் முன்னாடி ஒரு காரியத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க. அவங்க மத்தியில் இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாருமே இருந்தாங்க. நடத்துகிற ஒரு 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 ப்ரோக்ராமை நடத்துகிறவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ரிலீஜியனில் ஒரு சரணம் பாடுங்க அப்படின்றாங்க. அப்போ இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சரணம் பாடுறாங்க. முஸ்லீம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சரணம் பாடுறாங்க. ஒரு பொண்ணை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ ஒரு சரணம் பாடுமா அப்படின்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் கிறிஸ்தவங்க, நான் கிறிஸ்தவ பொண்ணு அப்படின்னாங்க. ஏன் கிறிஸ்தவ பொண்ணுன்னா பாட்டு இல்லையா அப்படின்றாரு. அவர் பாடுறாரு, நடத்துகிறவர். ஆனால் அந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடிச்சு, சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும், அதுக்கு மேலே வார்த்தை தெரியல. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்த்துறோன்னா, நாம் எப்படி இருக்கோன்னா, பாட்டு என்ன பண்ணுறோம், வாயை திறந்து பாட மாட்டேங்கிறோம். அப்படி தான் ராகம் தெரிஞ்சாலும் சத்தத்தை உயர்த்தி பாட மாட்டேங்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம். எல்லாம் பெயரளவில் கிறிஸ்தவம். இன்னைக்கு நாம் பெயரளவில், உன் பேர் என்ன, ஆப்ரஹாம், உன் பேர் என்ன, ஜேக்கப், உன் பேர் என்ன, டேவிட், உன் பேர் என்ன, ஹானா, அன்னாள். எவ்வளோ ஒரு ஜெபிக்கிற பேர்களை நம்ம வைக்கிற நாம் ஜெபிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா? இன்னைக்கு ஆவியானவர் இந்த வாரம் முழுவதும் என் கூட இடைப்பட்டது அதுதான். என் பிள்ளைகளுக்கு சொல்லு, என் பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லு, என் பிள்ளைகளை வேதத்தை எடுத்து வாசிக்க சொல்லு. இது கர்த்தர் எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம், ஜீவனுள்ள ஒரு புஸ்தகம், யாருக்கும் கிடைக்காத ஒரு புஸ்தகம். ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் என்னென்ன நடக்க போகுது, நீங்கள் மறிச்சா என்ன நடக்க போகுது, தேவன் இன்னைக்கு வந்தால் என்ன நடக்க போகுது, உங்களை மேலே கூட்டிகிட்டு போனால் என்ன நடக்க போகுது, 1000 வருடங்களுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, திட்டமும் தெளிவுமா நமக்கு வாசித்து கொடுத்துருக்கார், எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த வேதத்தை எடுத்து நம்ம புரட்ட நம்மளுடைய கரங்கள்
அவ்வளவு சோம்பலாக இருக்கிறது, அவ்வளவு அசதியாக இருக்கிறது. இந்த வேதத்தை எடுத்து புரட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் அந்த வேதத்தை வைக்காதபடி, வேதத்தை வச்ச இடத்துல வைக்காதபடி, புதன்கிழமை எடுத்து புரட்டுறவங்க உண்டு, திங்கக்கிழமை எடுத்து புரட்டுறவங்க உண்டு, சனிக்கிழமை எடுத்து புரட்டுறவங்க உண்டு. நாளைக்கு சபை இருக்குது, எடுத்து பைக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த காலமும் போய் என்ன ஆயிடுச்சு? கேட்ஜெட்ஸ், ஃபோனில் என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். நாம் ஸ்டேட்டஸ் போடுறதுனால நம்ம என்ன ஆயிடாது? வேதத்தை வாசித்தோன்னு ஆயிடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மீடியாவில் போடுறதுனால இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கை, எப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பதை நம்மளை நாம் என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்கணும். கர்த்தர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததியை மிகவும் நேசித்தார். அந்த வாயிலாக தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணார்? பிறந்தார். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? அந்த வாயிலாக யார் பிறந்தா? இயேசு கிறிஸ்துவ அந்த வாயிலாக தான் பிறந்தார். இஸ்ரேல் ஜனங்களை நமக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க, இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு சொன்னோன்னே இயேசு ஒரு ரட்சகனை அனுப்புவார், கர்த்தர் ஒரு ரட்சகனை அனுப்புவார். உடனே அந்த ஜனங்கள் மனம் திரும்பிடுவாங்க, விட்ட பழக்கத்திலேருந்து மீண்டும் வருவாங்க. மீண்டும் ஒரு சிறையிருப்பு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை அனுமதிக்காமல் நடத்தி கொண்டே வருவார். இப்பேற்பட்ட ஒரு ரொட்டீனான வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு ரொட்டீனான வாழ்க்கை யார் வாழ்ந்து கொண்டு இருக்கா? இஸ்ரேல் ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. மல்கியாக்கும் மத்தேயுக்கும் ஒரு இடைப்பட்ட காலம்னு ஒன்று வருது. 400 வருஷ காலம். தேவனுடைய வார்த்தை இல்லை, வேத வசனம் கிடையாது, சபை கூடுதல் கிடையாது. ஜனங்க தான் இஷ்டம் போல் வாழ்கிறாங்க, தம் மனம் போன போக்கில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த தீர்க்கதரிசி கிடையாது, எந்த தீர்க்க தரிசனம் கிடையாது. கர்த்தர் வழி நடத்த எந்த தீர்க்கதரிசி இல்லாமல் அந்த 400 வருட காலம் ஒரு வெறுமையின் காலமாக என்ன பண்ணுது? நகர்ந்து கொண்டு வருது. அந்த காலத்தில் சபையுடைய முறைமைகள் எல்லாம் மாறிடுச்சு. இயேசு எருசலேமுக்குள்ளாக வராரு, வந்து ஆலயத்துக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறாரு. 400 வருஷ காலம் நான் வார்த்தை கொடுக்கலையே, ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு இயேசு உள்ளே வந்து பார்க்கும்போது ஜனங்க என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க? சர்ச்சை சந்தையாக மாற்றிட்டாங்க, சர்ச்சை மார்க்கெட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. புறா விற்கிறாங்க, காசு விற்கிறாங்க, கொள்வனை கொடுப்பனை, இப்பேற்பட்ட காரியம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஆஹா, 400 வருஷம் நான் உங்களை நான் 400 வருஷம் தான் உங்கள் கூட இல்லை, நல்லா நடத்துறீங்கன்னு தட்டி கொடுத்தாரா? ஒரு 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 சவுக்கு எடுத்திருந்தது என்ன பண்ணார்? காசு டேபிள் எல்லாம் புரட்டி போட்டார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனதுக்கப்புறம் திரைச்சீலை நமக்காக என்னாச்சு? கிழிக்கப்பட்டது. கீழிருந்து மேலே கிழிக்கப்பட்டதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னார், கீழிருந்து மேலாக கிழிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு திரைச்சீலை கிழிக்கப்பட்டாலும் கர்த்தர் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாரு? நீங்களே தேவனுடைய ஆலயம், சபைலாம் வேணாம், அதனால நான் வீட்டுக்குள்ளே நான் உட்காந்துக்கிறேன், நானே நடமாடும் சபை. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு பிரதர்கிட்ட நாங்கள் பேசினோம், அவங்க சொன்னாங்க, நானே தேவாலயம் இல்லை, வேதம் அப்படி தானே சொல்லுது, நானே வீட்டுக்குள்ளே பாட்டு நடத்தி குடும்பத்தில் ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கேன். கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் இந்த வேதம் என்ன பண்ணல? ஒரு புரியாதவர்களாக இருக்காங்க. படித்தாதானே என்ன பண்ணும்? புரியும். இன்னைக்கு எனவே ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. தேவ ஆவி உங்களோடு கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களை நடத்துகிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும்? இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் கூடவே வசிக்கிறதுக்கு தேய்ச்சர வாழன்னு என்ன பண்ணியிருக்கார்? தந்திருக்கார். நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், யார்கிட்ட பேசணும், எங்கே உட்காரணும், எங்கே எழும்பணும், எல்லாவற்றையும் போதிக்கிற ஒரு தேய்ச்சர வாழனை உங்களோடு கூட வைத்திருக்கிறார். எல்லாம் நமக்கு தெரியும். தேய்ச்சர வாழன் அளவு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, ஹோலி ஸ்பிரிட்டால் நடத்தப்படுகிற வாழ்க்கை இந்த காலை வேளையில் நாம் வாழ வேண்டும். உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க.
ஆவியானவரை எனக்குள்ளாக நீங்கள் நடத்துங்க, எனக்குள்ளாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு பெரிய படகு பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஒரு சின்ன சுக்கான் தூரத்தில் ஒரு பெரிய ஒரு பாறையை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே விட்டுருவாங்களா? இல்லை, சுக்கான், இந்த சின்ன சுக்கானை வைத்து முழு படகையும் அவன் என்ன பண்ணுறான்? திருப்புறான். அங்கே பார்த்துட்டான்னா இங்கேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? திருப்ப ஆரம்பிச்சிருவான். பாதைக்கு முன்னாடி போய் என்ன பண்ண மாட்டாங்க? திருப்ப மாட்டாங்க. அவ்வளோ பெரிய கப்பலை ஆவியானவர் அதே போல தான் உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இருப்பாரானால் உங்களை எப்படி நல்வழியில் நடத்தணுமோ நல்வழியில் என்ன பண்ணுவார்? நடத்துவார். ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. எனக்குள்ளாக வாங்க, எனக்குள்ளாக வாங்க, என் குடும்பத்துக்குள்ளாக வாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில், அசதியுள்ள வாழ்க்கையில் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்காத குடும்பங்கள் உண்டு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே தெரிஞ்சிடும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கா இல்லையா என்பது. இன்னைக்கு உங்க வீடுகளில் தேவ ஆவியானவர் உலாவுறாரா? தேவ ஆவியானவர் நடமாடுகிறாரா? தூதர்கள் உலாவுகிறாங்களா? நீங்க வேலைக்கு போறது எல்லாமே 100% குட், நல்ல சூப்பர். ஆவிக்குரிய ரீதியாக வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் என்ன பண்ணலாமா? ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். உன்கிட்ட நீ சம்பாதிக்கிற சம்பளத்தை வைத்து உலகம் முழுவதையும் உன்னால் வாங்க முடியும். ஆனால் இந்த ஜீவனை நஷ்டப்படுத்துவோமானா நமக்கு லாபம் என்ன? இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய ஆத்துமா மேலே மிகவும் கரிசனையாக இருக்கார். மீண்டும் அசதியாக நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க, ஜாக்கிரதையாக நடங்க. நற்காரியங்களை பார்க்கிறவர்களாக நாம் இருக்கணும். எல்லா காரியத்தையும் பார்த்து ஹல்லேலூயா, எல்லா காரியத்தையும் நாம் பார்த்து உள்ளே நாம் போட்டு நம்மளை நாமே என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்தாதீங்க. உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸை பார்க்குறோம், கண்ட காரியங்களையும் அசுத்தமான காரியங்களையும் நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்காதபடி தேவ ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு என்ன பண்ணணும்? வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் ஆவியானவருடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல். தேவ ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா உங்களை வல்லமையில் என்ன பண்ணுவார்? பெருக வைப்பார். பலத்தில் அவர் பெருக வைப்பார். இன்னும் பலனுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. இருக்கிற பலன் என்ன பண்ணாது? பத்தாது. இந்த அபிஷேகம் என்ன பண்ணாது? பத்தாது. இந்த வேத வாசிப்பு, நம்ம ஜெபிக்கிற இந்த 1/2 மணி நேரம் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் உந்தி தள்ள பத்தாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். உங்ககிட்ட எதை எடுத்துகிட்டு போகலாம்? உங்ககிட்ட என்னத்தை உண்டு பண்ணலாம்? இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சண்டைகள், பிரிவினைகள். ஆலயத்துக்கு ஒன்றா வராங்க, வீட்டுக்கு போனோன்னே சண்டை. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ தேவ ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். உங்களுடைய தனி ஜெபங்களை அறைய பூட்டி ஜெபிங்க. என்னடா ஃபுல்லாக ஜெபிக்கிற வேத வாசிக்கிற இதே இந்த பொண்ணு சொல்லுதே. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பது உண்மை, உங்கள் சந்ததியை பெருக செய்வது உண்மை, உங்களுக்கு திரள் கூட்டத்தை கர்த்தர் தரது உண்மை, உங்களுடைய பொருளாதார தேவைகளை யாவையும் சந்திப்பது உண்மை. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தை இந்த காலை வேளையில் ஆவியானவர் வலியுறுத்துறார். சிம்சோனை பார்க்க முடியுது. ஆவியானவர் எப்போ போனார்னே அவன் என்ன பண்ணுறான்? அறியாது இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் சவுளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் போனதை நினச்சி அவன் கவலையே படலை. அவன் தாவீது மேலே பொறாமை கொள்றானே ஒழிய, சிம்சோன் அது ஒரு இடத்துல ஆவியான எனக்கு என் மேலே ஒரு விசையாவது இறங்குங்கன்னு கெஞ்சுறா. ஆனால் சவுளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபம். தன்னுடைய ஈட்டியை வைத்து தன்னையே அவன் குத்தி கொள்கிறான். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எக்ஸாம்பிளான வாழ்க்கை. அவன் பாவம் செய்கிறான், அவன் விழுந்தான், ஆனாலும் என்ன ஜெபிக்கிறான்? ஆவியானவரை என்னை விட்டு போகாது. நறுங்குண்டமான இருதயத்தை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் துக்கப்படுகிற வாழ்க்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. ஆவியானவர் கூட டிராவல் பண்ணுறாரா? என் கூட வராரா? நான் வேலைக்கு போனால் வராரா? என் குடும்பத்தில் அவர் இருக்கிறாரா? என் பிள்ளையோடு அவர் இருக்கிறாரா என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? அடிக்கடி யோசிக்கணும். வீட்டில் குடும்ப ஜெபங்களை ஏற்படுத்துங்க. கணவன் மனைவி கரங்களை பிடித்து ஜெபிங்க. கணவன் மனைவியாக கரம் பிடிச்சு ஜெபித்த நாட்கள் எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? நம்ம வீட்டில் தனியாக ஜெபித்த நாட்கள் என்ன? நாங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வந்தோம், கொளத்தூர் பகுதிக்கு.
வந்தோடனே பயங்கர ஸ்பார்க். இந்த ஊரை நாங்கள் என்ன பண்ணிடணும், பிடிச்சிடணும். என்ன செய்வோமோ எது செய்வோமோ, காலையில் சர்ச்சுக்கு வந்து ஜெபிப்போம், சாயங்காலம் சர்ச்சுக்கு வந்து ஜெபிப்போம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், பயங்கர சண்டை. பெரிய ஜாம்பவான்களா எங்களை நாங்களே கருதிட்டு விக்கிரக ஆவியை கட்டுறோம், எல்லைகளின் ஆவியை கட்டுறோம், எல்லா சத்ருவின் கிரியையை கட்டுறோம்னு சொல்லி தான் மனம் போன போக்கில் நாங்கள் ஜெபிச்சுட்டு வீடுகளுக்கு போவோம், நுழையதான் செய்வோம். பயங்கர சண்டை இது நடந்துக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் திரும்ப வந்து ஜெபிப்போம், திரும்ப சண்டை. எதுக்கு இப்படி சண்டை வருது எங்களுக்கு கொஞ்ச நாள் புரியல. ஆவியானவர் அதுக்கப்புறம் உணர்த்துறார், நீ கட்டுறது எல்லாம் பயங்கரமான ஆவி, உனக்கு ஏற்ற பலன் என்ன இன்னும் இல்லை, நீ நல்ல ஆவியில் பலன் கொள்ளு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், புரிந்து கொண்டோம். ஒவ்வொரு ராத்திரியும் நானும் கணவரும் கரம் பிடித்து ஜெபிப்போம். இன்னைக்கு நடந்தது எல்லாமே சாரி. அடுத்த சண்டை வருதுன்னா எங்களை நாங்களே அலர்ட் பண்ணிக்குவோம். சரி ரைட்டு, சாத்தான் கிரிய செய்கிறான். இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்ம குடும்பங்களை நடத்தணும். அடுத்ததாக ஆவியில் அனலுள்ளவர்களாக இருங்க. ஆவியில் அனலுள்ளவர்களாக என்ன, எப்போவுமே அனலாக இருக்க முடியுமா? கர்த்தர் இன்னொரு வசனம் சொல்லுது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எல்லாம் ஓகே, எல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனால் என்னுடைய கணவர், என்னோட பாஸ்டரோட நண்பர் வந்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க சின்ன வயதுலேருந்து கிறிஸ்தவங்க, அட்வென்ட் சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க இடத்துல ஒரு வார்த்தை, ஒரு வசனம் சொல்லிட்டா, நீ கிறிஸ்தவம் பையன் தானே அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வசனம் தான் தெரியுமா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். இது ஒரு வசனம் மட்டும்தான். வருஷமாக இது ஒன்றை மட்டும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் டே இன்னொரு வசனம் தான் சொல்லுடா, தெரியாது. இப்பேற்பட்ட இதை பாஸ்டர் சொல்லி சிரிப்பாங்க. இப்பேற்பட்ட ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்றதை கற்றுக்கொண்டாங்களாம். இன்றைக்கி அநேக வசனங்களை என்ன பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். அநேக வசனங்களை மனப்பாடம் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லை, மோசே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? மோசே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நல்ல சாந்த குணமுள்ள ஒரு மனிதன், நல்ல ஒரு தேவனோடு இருக்கிற ஒரு மனிதன். சீனாய் மலைக்கு 8 தடவை அவர் ஜெப வாழ்க்கையில் சரியாக இருந்திருக்கார். ஆவியில் நடக்கிற ஒரு மனுஷன். இந்த காலை வேளையில் ஆவியில் நடக்கிற நீங்கள், ஆவியில் நடக்கிறவன் நிதானித்து நடக்கிறானாமா. எல்லா காரியத்தையும் நிதானித்து அவன் நடக்கிறான். என்ன செய்யணும், என்ன பண்ணணுன்றது. ஆவியில் நடக்கிறவன் இருமனம் உள்ளவனா இருக்க மாட்டான். ஒரு கடைக்கு போகிறோம், 10 புடவை எடுத்து போடுங்க, பத்தாது, 10,000 இருக்கிற எல்லா புடவையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லி அதில் ஒரு 10 புடவை எடுத்துட்டு இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இந்த இருமனம் என்ன கிடையாது. இந்த புடவை தான் எடுக்க போகிறேன், இந்த காரியம் தான் வாங்க போகிறேன், நமக்கு நாமே போதுமான எண்ணங்கிறத இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், நடத்துவார். போதும் என்ற மனமே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பார். ஆனால் போதுன்ற எண்ணத்தை என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். ஆவியில் நடக்கிறவர் தெளிந்த புத்தியாக நடக்கிறான். என்ன நடக்கிறோம், என்ன செய்கிறோன்றத ஆவியில் நடக்கிறவன் பகுத்தறிகிறானோ. வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், என்ன செய்கிறோம், இந்த ஜனம் எப்படி, இந்த மனுஷன் எப்படின்றத பகுத்தறிகிறான். பேச வரதுக்கு முன்னாடி அவங்க வினா உள்ளவர்களா இல்லை பாம்பை போல சர்ப்பம் உள்ளவர்களா என்ன பண்ணுறாங்க, பகுத்தறிகிறாங்க. இன்னைக்கு அதனால தான் ஆவியானவர் உங்களோடு கூட வைத்துக்கோங்க. ஆவியில் நடக்கிறவங்க பாவத்துக்கு தப்பி ஓடுறான், இச்சைகளுக்கு தப்பி ஓடுறான், தன்னைத்தானே காத்துக்கொள்ள நினைக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கோங்க, கர்த்தர் கொடுத்த வரங்களை காத்துக்கோங்க, கர்த்தர் உங்க கொடுத்த அந்நிய பாஷையை காத்துக்கோங்க. பேசின அந்நிய பாஷையே பேசிட்டு இல்லாம ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்படி நான் வாழ்கிறதுனால என்ன பயன், கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்த போகிறாரா? கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறது 2வது காரியம். இன்னைக்கு நீங்கள் மறிச்சாலும் மேலே என்ன பண்ணுவீங்க, போவீங்க. 100% ஸ்டாம்ப் குத்தி மேலே அனுப்புவார் கர்த்தர். பரிபூர்ணமுள்ள வாழ்க்கை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளை என்ன பண்ணுகிறார், அழைக்கிறார். கடைசியா, ஆவியில் நடக்கிறவன் சுயத்தை மேற்கொள்வானா. இன்னைக்கு என்னதான் ஜெபித்தாலும் சுயம் என்ன பண்ணுது, மேலே எழும்புது. ஞானஸ்தானம் எடுத்த நாள் இருந்து நம்மளை அதை அடக்க ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு அடக்க ஆராதனை, 2 அடக்க ஆராதனை, இன்னைக்கு எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, எவ்வளவோ அடக்க ஆராதனை செய்கிறோம்.
கோபம் எழும்பக்கூடாது, பொறாமை எழும்பக்கூடாது, மாம்சம் எழும்பக்கூடாது, கெட்ட வார்த்தை எழும்பக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அநேகத்தை எல்லாம் கீழே போட்டு புதைச்சாலும் கையை டமால்னு என்ன பண்ணுது, தூக்குது. நல்லா ஜெபிச்சுட்டு வந்தாலும் டக்குன்னு கை என்ன வருது, மேலே எழும்புது. இன்னைக்கு மோசே அவ்வளோ தேவ மனுஷன். அதை தான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். 40 நாள் இரவும் பகலும் 2 தடவை சீனாய் மலையில் என்ன பண்ணாராம், ஏறி நல்ல செபமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனால் கீழே தேவனுடைய வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு, பலகையெல்லாம் எடுத்துட்டு கீழே வராது. கீழே ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கன்று குட்டியை வார்ப்பித்து நடனம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மோசே இதை பார்த்தோன்னே வசனம் சொல்லுது, கோபம் உண்டவனாகி. யாரு? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு மனுஷன், சாந்த குணமுள்ள ஒரு மனுஷன். மோசேயை போல ஒருவன் இல்லை. அவ்வளோ ஒரு சாந்தம். 40 வயசுல ஒரு எகிப்தியனை கொன்றுட்டு மீதியானுக்கு தப்பிச்ச அந்த கோபம், இவ்வளோ வருஷம் காலம் கழித்து பயங்கர கோபம். அதுக்கு கீழே வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்கு. கன்று குட்டியை உருக்கி அதை பொடியாக அரைத்து தண்ணீரில் போட்டு கலக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த அந்த பொடியாக அரைச்சதை எப்படி கொடுத்துருப்பாரு? டம்ளரில் சொம்பில் எடுத்து வாயில் வலுக்கட்டாயமாக ஊற்றிருப்பார். அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம், அவ்வளோ ஒரு கோபம். சில நேரம் ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறமும் நமக்கு கோபங்கள் என்ன பண்ணுது, எழும்புது. தவறு செய்வது நல்லது, விழுந்து விழுந்து எழுந்துக்கிறது நல்லது. ஆனால் கர்த்தரோடு ஒரு கனெக்டில் நாம் இருக்கும்போது, கர்த்தரோடு ஒரு பலனுள்ள வாழ்க்கை வரும்போது உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? ஹெல்தி குடும்பமாக என்ன பண்ணும், இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்க, கணவன் மனைவிக்கு சரியான புரிதல் இருக்கும்போது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும்போது, ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் போது, இட் இஸ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பா, ஒரு நல்ல சுகமுள்ள ஒரு வாழ்க்கை. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம குடும்பமா செய்யும் போது ஒரு சுகமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுவார், சுகமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் இந்த காலை வேளையில நமக்கு தருவார். இந்த 2 பாயிண்ட்ல நம்ம கரெக்டா இருந்துட்டு கடைசியா இதுல ஒரு பகுதியில் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இன்னைக்கு இந்த 2 பாயிண்ட் இல்லாம, தேவனோடு இல்லாம, தேவ ஆவி இல்லாம செயல்படுகிற ஊழியங்கள் அநேகங்கள். கர்த்தரோடே இருக்க மாட்டாங்க. என்ஜாய் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, சுகபோகமாக பேசுகிற ஒரு வாழ்க்கை. மலேசியாவில் ஒரு சர்ச் இருக்கு. சினிமா பாடல்களை பாடி சபையை நடத்துகிறாங்க. ஜனங்களும் உற்சாகமாக கையை தட்டி அந்த பாட்டை பாடுறாங்க. எப்படி வருது பாடல் வாயில? தேவனுடைய ஆவிக்குரிய சபையில் சபைகள் போகிற விதங்கள் வெவ்வேறான விதங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்கள் என்ன பண்ணுங்க, தேர்ந்தெடுத்து போங்க. போகிற சபைகள் எல்லாருமே தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. உங்களால் முடிஞ்ச அளவு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு போய் சொல்லுங்க, அக்கம் பக்கத்தினருக்கு போய் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், நான் நல்லா இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்படி இருந்தேன், என்னை கர்த்தர் இப்படியா மாத்திட்டாருன்னு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்க கிறிஸ்தவங்க இப்படியும் இருக்காங்க. ரட்சிக்கப்படும் போது இருந்த கோபம், ரட்சிக்கப்படும் போது இருந்த கெட்ட வார்த்தை 30 வருஷங்கள் ஆனாலும் அதே தான் இருக்கும், இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருந்தால் இவ்வளோ வருஷமாக நீங்கள் சபைக்கு போனதுக்கு பிரயோஜனம் இல்லை. இவ்வளோ நாளாக கர்த்தரை துதிச்சு பாடினதில் பிரயோஜனமே இல்லை. தேவ ஆவியானவர் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நம்மளை பழக்க வைக்கணும். ஆமே. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் நல்லது. கர்த்தருக்காக 5 ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு என்ன பண்ணுங்க, கூட்டி கொண்டு போங்க. நான் கூட்டி கொண்டு வந்தேன் ஏசப்பா. என்கிட்ட இருந்த கொஞ்சம் பலத்தில் எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, ஆனாலும் நான் கூட்டி கொண்டு வந்தேன். முடிஞ்ச அளவு ட்ராக்ஸ் கொடுங்க, பக்கத்தில் இருக்க பீப்புள்ஸை சந்திங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்களோடு பேசுங்க. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். நாசுக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அடிக்கடி என்ன பண்ணுவேன், ஆன்ட்டி இதெல்லாம் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, வாங்க ஆன்ட்டி சர்ச்சுக்கு. இதுதான் என்ன கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். இதுதான் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை. கர்த்தர் இந்த பிள்ளைகளை வளர்க்கவோ, நம்மளுடைய வேலைகளுக்கு போகவோ, அதற்காக கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் என்ன பண்ணவில்லை, அனுப்பவில்லை. தேவனுடைய பிரதான நோக்கம்னு ஒன்று இருக்குது. உங்களை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். என்னால்
சுவிசேஷம் சொல்ல முடியாதுன்னா பரவாயில்ல, என்னால் ஜெபிக்க முடியும் நீங்கள் சொல்வீங்களான்னா ஜெபிங்க, உங்கள் அறையை பூட்டி ஜெபிங்க. அதனால தான் நான் ஒரு கேள்வி இன்னும் முன்னாடியே வைத்தேன், எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெப பேட்டர்ன்ஸ் என்னன்னு நான் கேட்டேன். எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம்? என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பேர பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த இது வாங்கணும், அது வாங்கணும், ஏசி வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும், இந்த மாதிரி காரியத்தை நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. தேசத்துக்காக ஜெபிங்க. திறப்பில் நான் நிற்க ஒருவனையும் காணேன்றாரு. there is no one to pray. என்னுடைய பாரத்தை அறிகிறதுக்கு யாருமே இல்லை, தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறதுக்கு யாரும் இல்லை. நம்மளுடைய இந்தியா 1.46 பில்லியன், அவ்வளோ ஒரு ஜனத்தொகை நிறைந்த ஒரு ஊர். 700க்கு மேற்பட்ட ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. 700க்கு மேற்பட்ட ட்ரைபல் பீப்புள்ஸ். இந்த வருஷம் தொடங்கினதோ என்னவோ, கிறிஸ்தவங்களுடைய ஜெபம் கம்மியாயிடுச்சோ என்னவோ, சபைகளுடைய ஜெபங்கள் கம்மியாயிடுச்சோ என்னவோ, தேசம் அநேக இழப்புகளை சந்திக்கிறது, அநேகர் மரித்து போறாங்க. இதற்கு நீங்களும் பாத்திரவான். ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் இது கிடையாது. கர்த்தர் இந்த ரோமரை ஊழியருக்கு மாத்திரம் எழும்பல, உங்களுக்கு என்ன பண்றார்? எழுதி இருக்கிறார். நீங்க ஜெபிக்க வேண்டியது உங்க கடமை. கிறிஸ்தவ மேல விழுந்த ஒரு கடமை. ஜெபிங்க. ஜனவரி 14லேருந்து பிப்ரவரி 24 வரை மகா கும்பமேளா ஃபெஸ்டிவல் நடந்தது. இதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் 18 பேர் படுகாயம். ட்ரெயின் வரதுக்கு அடித்து பிடிச்சவங்க போய் தண்டவாளத்தில் விழுந்து 18 பேர் படுகாயமாக அவங்க மரித்து போனாங்க. நான் இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் எழுதி கொண்டு வந்தேன். இதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும் என்பதற்காக. 15 பேர் படுகாயம், 18 பேர் இறப்பு, 15 பேர் படுகாயம். அது மகா கும்பமேளா ஃபெஸ்டிவலில் ஒரு நாள் அமாவாசை நாள் வந்தது. அந்த ஒரு அமாவாசை நாளில் 8 கோடி ஜனங்கள் கூடப்பட்டாங்க. இந்த 8 கோடி ஜனங்களில் 30 பேர் இறந்து போனாங்க, 60 பேர் படுகாயம், கூட்ட நெரிசலில் மிதித்து 30 பேர் இறந்து போனாங்க. ரோடு ஆக்சிடெண்ட், அன்னைக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் 22 பேர் மரித்த அந்த ஒரு அமாவாசை நாளில் சாத்தான் 77 பேரோட உயிரை எடுத்துக்கொண்டான். இது பத்தாதுன்னு அடுத்தது ஒன்று நடந்தது நம்மளுடைய தேசத்தில். பால்காம் அட்டாக், பாகிஸ்தானுக்கு நமக்கு போர். அதில் 26 பேர் மரித்து போனாங்க. 25 பேர் அதில் இந்துக்கள், ஒருத்தர் முஸ்லீம்கள். தேவன் இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் அனுமதிக்கல. கிறிஸ்தவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். நம்ம பண்ணுகிற இந்த கொஞ்சம் ஜெபத்தில் பாதுகாத்தார். அதையும் தாண்டி இப்போ இந்த வாரங்களில் பிளெயின் கிராஷ், 242 பேர் போர்டாயிருக்காங்க. 241 பேர் மரித்து அந்த கல்லூரியில் விழுந்து அங்கே 60 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுல 56 பேர் படுகாயம், 6 பேர் மரித்து போனாங்க. 50 பேர் படுகாயம், 6 பேர் மரித்து போனாங்க. இதெல்லாம் ஏன் உங்க முன்னாடி வைக்கணும் தெரியுமா? இவ்வளோ காரியம் நம்ம தேசத்தில் நடந்தோம். ஜெபிக்கிற இருதயம் நமக்குள்ளாக இருக்கா? தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களா நீங்கள் மாறுவீங்களா? ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக மாறுவீங்களா? வேலைகள் இருக்குது, ஆனால் ஒரு நேரம் கர்த்தருக்காக தியாகம் பண்ணுங்க. வீட்டு அறைகளை பூட்டிக்கோங்க. வேலை செய்கிறவங்களுக்காக, சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை செய்கிறவங்களுக்காக ஜெபிங்க. விமானம் ஓட்டுகிறவர்களுக்காக, பஸ் வாகனம் ஓட்டுகிறவர்களுக்காக, வாகனத்தில் போகிறவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களிடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஜெபிப்பீங்களா? கர்த்தரோடு நேரம் செலவிடுவீங்களா? தேவ ஆவியானவரோடு நடப்பீங்களா? இருக்கிற இடங்களை நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவ ஆவியானவர் அசதியாய் இராதபடி, அசதியுள்ள வாழ்க்கையில நாங்கள் ஓடாதபடி ஜாக்கிரதையாய் வாழ கர்த்தர் எங்களை இந்த காலை வேளையில புது பலத்தினால நிரப்புங்க.